காஞ்சிபுரத்தில் 5 மாத கர்ப்பிணியை காதல் கணவன் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் இறங்கினர். இளம்பெண் மர்ம மரணத்தில் ஊர்காவல் படை காவலர் மீது சந்தேகம் கிளம்பியதன் பின்னணி என்ன? ஆறு மாதங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்த மகளை சடலமாக கண்டதும் குடும்பத்தினர் கதறி துடித்தது ஒட்டுமொத்த கிராமத்தையும் உலுக்கியுள்ளது. திருமணமான சில மாதங்களிலேயே இளம் தம்பதியிடையே ஏற்பட்ட மோதலில் ஈருயிராக இருந்த பெண் மரணமடைந்துள்ளார். நடந்தது என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே பழைய சீவரம் பகுதியைச் சேர்ந்தவர் சோமசுந்தரம். 28 வயதான இவர் ஊர்காவல் படையில் காவலராக பணியாற்றி வந்தார். சோமசுந்தரம் அதே ஊரைச் சேர்ந்த சோனியா என்பவரை நீண்ட நாட்களாக காதலித்து வந்துள்ளார். 6 மாதங்களுக்கு முன்பு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். ஆரம்பத்தில் இனிமையாக தொடங்கிய இல்லற வாழ்க்கையில் மெல்ல மெல்ல சண்டை சச்சரவு ஏற்பட்டுள்ளது. சிறு சிறு பிரச்சனைகளை இளைஞர் ஊதி பெரிதாக்கி வீட்டையே 2ஆக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் நாள்தோறும் இளம் தம்பதியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. சோனியா 5 மாத கர்ப்பிணியாக இருந்தபோதும் கணவர் அடித்து துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் வீட்டில் இருந்த கர்ப்பிணி அதிகாலையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார். அதை அறிந்து பெண் வீட்டார் அங்கு சென்றுள்ளனர். அப்பொழுது பெண்ணின் கணவர் சோமசுந்தரம் தலைமறைவாகியுள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த சாலவாக்கம் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து தலைமறைவான சோமசுந்தரத்தை பிடிக்க தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். அதேவேளையில் பெண்ணின் உடலில் எந்த ஒரு காயமும் இல்லை என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே அவரின் கணவர்தான் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக பெண் வீட்டார் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி நீதி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என கோரி சாலவாக்கம் காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் இளம்பெண் மரணம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். அதை ஏற்றுக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். ஊர்காவல் படைக்காவலரை காதல் திருமணம் செய்த 6 மாதங்களில் 5 மாத கர்ப்பிணி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பழைய சீவரம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.